அதிமுக இரு அணிகள் இணைப்புக்கு துணை முதலமைச்சர் பதவியுடன் முதலமைச்சர் வசமுள்ள முக்கிய இலாக்காக்களை தர வேண்டும் என பன்னீர்செல்வம் அணி கோரிக்கை விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் சசிகலா நியமனம் செல்லாது என அறிவிக்க கோரி தேர்தல் ஆணையத்திடம் இன்று மனு அளிக்கவும் பன்னீர்செல்வம் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் சலீம் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். அதிமுகவை பொறுத்தவரை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணியினர் டெல்லியில் இருக்கிறார்கள். அதே போல திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணியினர் டெல்லியில் இருக்கிறார்கள். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணியினர் இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இந்திய தேர்தல் ஆணையரை சந்திக்க நேரம் கேட்டுள்ளார்கள். அவங்களுடைய கோரிக்கை இந்திய தேர்தல் ஆணையத்தில் என்னவாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி நாம விசாரிக்கும் பொழுது, நேற்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணி சார்பாக ஒரு தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றினார்கள். அந்த தீர்மானத்தினுடைய நகலை இந்திய தேர்தல் ஆணையத்தில் கொண்டு போய் கொடுத்து, இந்த பாருங்க தீர்மானம், இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தினகரனுடைய நியமனமும் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக, சசிகலாவுடைய நியமனமும் அதிமுகவின் தற்காலிக பொதுச் செயலாளராக செல்லாது அப்படின்னு சொல்லி இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சார்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் கோரிக்கையை வைக்கப் போகிறார்கள். இந்த கோரிக்கையை வைப்பதற்கு முன்னால் இரு அணியும் ஏற்கனவே இணைவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவது நமக்கு தெரியும். இந்த கோரிக்கையை இந்திய தேர்தல் ஆணையத்தில் திரு ஓ பன்னீர்செல்வம் அணியினர் வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமி அணியினருக்கு நன்கு தெரிந்ததே. காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணியில் பிரமாண பத்திரத்தை ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்துள்ளார்கள். அந்த பிரமாண பத்திரத்தில் இந்த மாதிரி நாங்கள்லாம் பொதுக்குழு கூடி சசிகலா அவர்களை தற்காலிக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்துள்ளோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆதலால் இந்திய தேர்தல் ஆணையத்திலிருந்தே தீர்ப்பு வந்துட்டா சசிகலா அவர்களுடைய நியமனமும் தினகரன் அவர்களுடைய நியமனமும் செல்லாது அப்படின்னு சொல்லி இந்திய தேர்தல் ஆணையத்திலிருந்தே தீர்ப்பு வந்துட்டா இரு அணியும் இணைவதில் பெரிதாக எந்த சிக்கலும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இன்று இது தொடர்பாக திரு ஓ பன்னீர்செல்வம் அணியினர் இந்திய தேர்தல் ஆணையத்தில் கொண்டு போய் ஒரு மனு ஒன்றை கொடுக்க போறாங்க. சசிகலா அவர்களுடைய நியமனமும் தினகரன் நியமனமும் செல்லாதுன்னு சொல்லி அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி. இது ஒரு பக்கம் இருக்கையில், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணி சார்பாக திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணிக்கு என்ன கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னா, இந்த மாதிரி துணை முதலமைச்சர் பதவியை எடுத்துக்கோங்க, 2 அமைச்சர் பதவியும் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணி சார்பாக அவங்க வட்டாரங்களில் பேசி பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, துணை முதலமைச்சர் பதவி மட்டும் போதுமா? உள்துறை, பொதுத்துறை, உள்துறை அப்படின்னா அனைத்து போலீஸ் அதிகாரிகளும் வந்து விடுகிறார்கள், பொதுத்துறை அப்படின்னா அனைத்து IAS அதிகாரிகளும் வந்து விடுகிறார்கள். இந்த துறைகளை துணை முதலமைச்சருக்கு கொடுத்து விட வேண்டும் அப்படிங்கிறதும் ஒரு கோரிக்கையாக மறைமுக பேச்சுவார்த்தையில் இருப்பதாக நமக்கு தெரிந்துள்ளது. தகவல் அறிந்த வட்டாரங்கள் இரு அணியிலிருந்தும் தகவல் சொல்றாங்க. ஒரு கேள்வியை முன்வைத்தோம், முதலமைச்சர் எப்படி முக்கிய துறையான போலீஸ் துறையும், அதாவது உள்துறையும் IAS அதிகாரிகள்லாம் கட்டுப்பாட்டில் இருக்கும் பொதுத்துறையும் எப்படி துணை முதலமைச்சருக்கு கொடுக்க வருவார் அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு திரு OPS அணியினர் என்ன சொல்றாங்க, ஏன் கக்கன் இருக்கவில்லையா, அப்பொழுது அவரிடம் போலீஸ் துறை இருக்கவில்லையா அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு அப்படின்னு சொல்லி கேள்வியை முன்வைக்கும் பொழுது திரு OPS அணியினர் என்ன சொல்றாங்க, துணை முதலமைச்சர் அப்படிங்கிற பொறுப்பு இந்த முக்கிய இலாக்காக்கள் கொடுத்தால்தான் பலமடையும். முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த பொறுப்புக்கே ஒரு அட்ராக்ஷன் இருக்கிறது. அதாவது மக்கள் விரும்பி முதலமைச்சரா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதனால் அந்த அடிப்படையில் அவர்களும் திருப்தி அடைந்து கொள்ளலாம், முக்கிய இலாக்காக்கள் இருக்கிறது என்று திரு ஓ பன்னீர்செல்வம் அணியினரும் திருப்தி அடைந்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்க மாதிரி நமக்கு தெரிகிறது. இந்திய தேர்தல் ஆணையத்தில் கொண்டு போய் புகார் கொடுக்க போறாங்க. அந்த புகாரை ஏற்றுக்கொண்டு ஒருவேளை இந்திய தேர்தல் ஆணையம் சசிகலா அவர்களின் நியமனம் செல்லாது, தினகரனின் நியமனமும் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இரு அணியும் இணைவதற்கு அந்த தீர்ப்பே ஒரு பாலமாக அமைந்துவிடும் அப்படின்னு சொல்லி இரு அணியினும் முக்கிய பிரமுகர்கள் உறுதியாக தெரிவிக்கின்றனர். டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பூபேந்தர் சிங்குடன் சலீம்.